அம்மன் தாலி வந்தது. அவன் நேற்று கால் பண்ணி சொன்னவன் கல்யாணம் எங்கள் அண்ணாக்கு கல்யாணோட வெளியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வணக்கம், நான் தான் உங்கள் ரதன். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். பொதுவாகவே தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் அதிகமான எண்ணிக்கையான திருமணங்கள் இங்கே நடைபெறுவது வழமை. அதோடு சேர்த்து இப்போ உற்சவ காலம், திருவிழாக்கள் ஆரம்பமாக இருக்குது. அதோடு சேர்த்து இன்றைக்கு அதிக எண்ணிக்கையான திருமணம், அதாவது 158 திருமணங்கள் இன்றைக்கு மட்டும் இந்த ஆலயத்தில் நடக்க போகுது. அதில் 108 திருமணங்கள் இலவச திருமணங்களாக நடத்தி வைக்க போயினோம். சிங்கப்பூரை சேர்ந்த தம்பதிகள் இந்த திருமணத்துக்கான நிதி பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அன்னதான கந்தன் அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கப்படுகின்ற தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தினுடைய உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆலயத்தினுடைய கருவறை பகுதி. நிறைய பக்தர்கள் முருகப்பெருமானை அந்த கருவறை பகுதிக்கு நேரடியாகவே சென்று முருகனை தரிசித்து விட்டு செல்வதை காணக்கூடிய இருக்கிறது. பிறகு எந்த விதமான தடைகள் இடையூறுகள் எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிறைய உள்ளங்களை இன்றைய தினம் ஆலயத்தில் கண்டு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தது. அவற்றில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விடயத்தை உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான். தங்களுடைய உறவினர் ஒருவருக்கு திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உடனடியாகவே நேரடியாக என்னிடம் வந்து கைதந்து வாழ்த்துக்களை பரிமாறி சென்றிருக்கிறார். அது மட்டும் முடியாது, தங்களுடைய உறவினருக்கும் போய் சொல்கிறார், இந்த அண்ணாவை தெரியுமா, அவருடைய காணொலியை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க நானே என்று சொல்லும்போது அவர்களும் திரும்பி சந்தோஷமாக எங்களை பார்த்தது மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. உண்மையிலேயே அந்த உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே சமயத்தில் இன்றைய தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ள இருக்கின்ற அந்த தம்பதிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் இந்த காணொலியூடாக நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே எஞ்சால பார்த்தோம் என்று சொன்னால், அந்த 108 திருமணங்கள் நடைபெற போகுது, அந்த இலவச திருமணங்கள் நடைபெற போகுது. அந்த இடத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நிறைய உறவினர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நூற்றி 108 இலவச திருமணங்களை செய்வதற்கான நிதியுதவி வழங்கினவரை பார்த்தோம்னு சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் வசிக்கக்கூடிய, அதாவது சிங்கப்பூரை சேர்ந்த துறை தம்பதிகள், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்துதான் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது மட்டும் கிடையாது, திருமண தம்பதிகளுக்கு கொடுப்பதற்காகவே ஒரு சீர்வரிசையும் செய்திருந்தார்கள். என்னென்ன சீர்வரிசை என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ திருமணம் என்று சொல்லி வரும்போது தாலி கண்டிப்பாக தேவைதானே. அப்போ அந்த தாலி கூட அவர்கள் தான் கொடுத்திருந்தார்கள். அம்மன் தாலி, நல்ல அழகான ஒரு தாலியை கொடுத்திருந்தார்கள். மணப்பெண்ணுக்கான சாரையும் கொடுத்திருந்தார்கள். இப்போ இந்தியாவில் திருமணம் என்று சொல்லி வரும்போது, அந்த திருமண நாளன்று கட்டும்போது அந்த ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல அழகாக இருக்குமே இல்லை சாரி, அதே மாதிரியான ஒரு சாரி தான் கொடுத்திருந்தார்கள். பார்க்கும்போது நல்ல அழகாக இருந்தது. பிங்க் கலர் சாரி மணப்பெண்ணுக்கு, புது மணப்பெண்ணுக்கு கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி புது மாப்பிள்ளைக்கும் வேட்டி சால்வையும் கொடுத்திருந்தார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ
திருமணம் என்று சொல்லி வரும்போது நிறைய செலவுகள் இதில் இருந்தானே. அப்போ அந்த செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒரு தொகை பணமும் தம்பதிகள் கைகளில் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு 107 திருமணம் செய்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 கோடிக்கு மேலாக செலவுகள் செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள் தெரியல. உண்மையிலே இப்படி ஒரு பணத்தை கொடுப்பதற்கு கூட ஒரு பெரிய மனம் வேணும். அந்த மனம் இவர்களிடம் இருந்திருக்கிறது. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த துறை அவர்கள் அந்த தம்பதிகள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம். அம்மா போக இயலாதம்மா சொல்றேன் இல்லம்மா அதாவது வெளியிட்ட சுத்திக்குமா இன்னைக்கு இருக்கா கொஞ்சம் பின்னாடி பிடாங்க இல்லை தானே என்ன உங்களுக்கு மறைச்சி கிடக்கு ஐயா கொஞ்சம் மீன் கிடைக்கலாமா கொஞ்சம் மீன் கிடைக்கும் எல்லாரும் அட்டுகளை பின்னுக்கு வச்சு எடுக்கணுமா உங்களுடைய அட்டுகளை பின்னுக்கு வச்சுக்கொள்ளுங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரே நேரத்தில் தாலி கட்டப்பட்டிருக்கு 108 பேருக்கு.
இப்போ திருமணம் நிறைவடைந்திருக்கு. இப்போ அடுத்ததாக மாலை கொடுக்க போகணும், மாலை மாற்ற போகணும். மாலைகள் கொண்டு வரையினோம், எல்லாருக்குமே மாலை கொடுக்கப்படுது. தாலி கட்டினா பிறகு எல்லோருடைய முகத்திலேயும் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திருமணம் பண்ணுறது சந்தோஷமான நிகழ்ச்சியான அனைவருக்குமே மாலை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் நின்று கொண்டிருக்கிற பகுதி தொண்டமனாறு, அந்த செல்வச்செல்லந்தி ஆலத்தினுடைய தீர்த்தம் இது தான். தொண்டமனாறுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த ஆற்று பகுதி இதுதான். ஆலயத்தினுடைய பிரதான தீர்த்தம் இதுதான். இப்போ கூட நிறைய பக்தர்கள் நீராடி கொண்டிருக்கிறோம். ஒரு பரந்துபட்ட பெரிய ஒரு ஆறு ஒன்றுது. கொஞ்சம் தாழ்வும் கூடினு சொல்லிவினோம். அதனால் அந்த கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லையை தாண்டி நாங்கள் அங்கால போக முடியாது. பாதுகாப்பு காரணத்துக்காக அது போடப்பட்டிருக்கு. இதுதான் ஆலயம். இந்த தீர்த்தக்கரையோட அண்டிய பகுதியாக அந்த ஆலயம் காணப்படுது. நினைக்கிற மாதிரி பெரிய ஆலயம் இல்லை, ஆனால் பிரசித்தி பெற்றது, சக்தி வாய்ந்த ஆலயம் முருகன்.
இது வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே 15 டிவிஷன் இருக்குது தானே, அப்போ அதுக்குள்ளே தான் எடுத்து இப்படி திருமணம் நடத்தினோம். அதில் நாங்களும் ஒரு ஆள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்தியா நாள். அவைகளுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இந்த நேரத்தில். முதல்ல உங்களோட பெயர் சொல்லுவீங்களா? என் பேர் வந்து குவிந்தன். ருபீந்தர். என் பேர் வந்து லஜீனா. நல்லா இருக்கேன். அம்மன் தாலி வந்தது. அம்மன் தாலி. சரி, எங்களுடைய வாழ்த்துக்களும் முருகனுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வாழ்த்துக்களில் இவர்களுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நன்றி எங்களோட தகவல் வந்து எங்களோட பயந்து கொண்டது. தேங்க்யூ. அவர்கள் கோயிலுக்குள்ள ஊட்டிட்டு வச்சிருக்கிறார்கள். அறுக்கின்ற இடத்தில் என்னுடைய பேர் போன்று என்னுடைய கோயில் தரமட்டமடா தரமட்டமடா தரமட்டமடா. இனியும் விடேனடா இனியும் விடேனடா. டே புத்திசாலிகள் வாழப்போய் நம்ம பார்க்க போய் போட போறாங்க. இப்போ திருமணம் எல்லாம் நிறைவடைந்த பிறகு தம்பதிகளாக சாப்பிட்டு கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா செல்வச்சன்னதி ஆலயத்தில் திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த திருமணத்தினுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கணும். நாங்கள் அவையிலோட கதை இப்போ. வணக்கம். வணக்கம். ஒரு கேங்காக வந்துருக்கீங்க கூட என்ன? ஓ, சொல்கிறீங்களா யார் கல்யாணம் வீடு? எங்கள் அண்ணாக்கு கல்யாணம் வீடு வேலையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா? எப்படி இருக்குது திருமணம்? பரவாயில்ல, நல்ல பரவாயில்ல. நான் ஒரு ஆள்கிட்ட கேள்விப்பட்டிருந்தான் பழமையாக இந்த ஆலயத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறுவதாகவும் இன்றைக்கு அதை விட அதிகமான திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கீங்க. ஓ, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் முதல் திருமணங்கள் இப்படி அதிகமான திருமணங்கள் பார்த்துருக்கிறீங்களா கோயிலில்? இந்த தமிழ் பார்க்குறீங்களே என்ன? சரி, திருமணம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓ, நல்லா. சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள். என் பேர் அகிலன். கிரி. என் பேர் அஸ்வின். அஸ்வின். சுஜீவன். சுஜீவன். சுவின். ஜான்சன். ஜான்சன். இப்படி அண்ணாக்கே இல்லாட்டி உங்களுடைய நண்பர்கள் சார்பாக என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறீங்க? நீங்கள் வீட்டை போன அப்புறம் செய்ய போறீங்க? ரைட், பரவாயில்ல, சந்தோஷம். என்ன மாதிரி வந்தீங்க இப்போ ஆலயத்துக்கு வரும்போது? இந்த மாதிரி வேன் ஹையர் பண்ணி வந்தீங்களா? வேனில் வந்தீங்க. சொந்தக்காரெல்லாம் வந்துருப்பீங்க என்ன? சரி, ஓகே, நன்றி உங்களோட காய்ச்சது. நன்றி. நன்றி. இப்போ நேரம் சரியாக ஒரு 12:30 இருக்கும். அப்போ ஆலய உள் மண்டபத்திலேயே சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தவ. அப்போ நானும் போய் லைனில் நின்று அந்த சாப்பாடை வேண்டி சாப்பிடுவோம்னு தான் நின்றுருந்தேன். நான் இப்போ சாப்பாடு வேண்டிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள். மஞ்சள் எல்லாம் போட்டு சோறுக்கும் நல்ல அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நானும் சாப்பாடை வேண்டிட்டேன். அப்போ நீ அந்த ஆலய உள்வீதியிலேருந்தே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பாயாசம் தந்துச்சுன்னா அப்படியே குடிச்சிட்டு நான் வெளிக்கிட போகிறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நன்றி, பாய்.